ஏய் குழஞ்சி ஊம் நமசில் வாய இப்படி சோளத்தை வாயில விட்டுருவான் ஊமுக்கு முன்னா கைலாய வாசம். ஏய் குழஞ்சி உலகத்தில் உள்ள பாமர மக்கள் அடியார்கள் அனைவரும் ஓடி வருவார்கள். ஆமா, இருபாயத்தையும் ஒன்றாக சேர்த்து கரத்தை கூப்பி அடியன் பாகத்தில் விழுந்து வணங்குவார்கள். ஆமா, இது என்ன மல்லாக்க படுத்துக்குன்னு மலையனூர்ல பெரியாய் கடைகள் மாதிரி கடந்து நிக்குது. என்னடா போய் அரிசியா தின்னாலும் அரை மூட்டா தின்னுவான். என்னடா இது? ஓ அவனே ஏன்டா இந்த மாதிரி படுத்திருக்கா? எங்கன்னா புத்தி இருக்கு. ஏன் சாமி இப்படிதானே கும்பிடணும்? அந்த மாதிரியா கும்பிடுறாங்க? இப்படி கும்பிட்டான் சாமி காலு மட்டும்தான் தெரியும். ஓ அப்படியே மழை தரிசி படுத்தா கால்ல இருந்து நெத்தில போட்டு பட்டை கழுத்துல மாட்டுக்கிறியா கொட்டை உத்தராஜ கொட்டை அம்பூட்டும் தெரியும். அவ்வளவும் தெரியும். பாமர மக்களுக்கு வணங்க தெரியும். பரவாயில்ல. புத்திவான் பேளுவான். பேளுவானா? ஆமா சாமி. பயல்வான். ஒண்ணு நீ தேவையில்ல. குண்டு வாதரா ரெடியா இருக்கா? இருக்கக்கூடிய 10,500 அடிக்கு மேல் அமர்ந்திருக்க முடியாது. இவர் தான் சிவபெருமான். ஆமா, என்னுடைய மலை வெள்ளியங்கிரி மலை. ஆமா, பின்னாடி யாரும் பேசாதீங்க, சூழத்துல ஒரே குத்துதான். 10,500 அடி அடி. அந்த 10,500 அடி மலை தானே தவிர அதுல கைலாய பரமனும் உமா பார்வதியும் சேவிக்க முடியாத இடம் அந்த மலைக்கு உச்சிலன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அந்த மலைக்கு இடபாதியிலே தான். ஆமாங்க, ஏரோப்ளேன் போனா கூட அந்த கைலங்கிரி மலை இருக்கு இல்லையா, வெள்ளையங்கிரி மலை. ஆமா, அது எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. இருக்கிற இடத்துல தான் இருக்கு. நீ பேசாத இரு. அந்த மலைக்கு மேல ஏரோப்ளேன் போனாலோ ட்ரோல் கேமரா வச்சு அனுப்புனாலோ அதை எடுக்க முடியலங்கிறாங்களே. வாய்ப்பே இல்ல. 10,500 அடி. ஆமாங்க, நீ பேட்டரி வீணா போச்சு. என்ன பேட்டரி? ட்ரோன் கேமரா பேட்டரி. நான் விட்டு பார்த்தேன். என்ன சாமி சிரிக்கிற? அது போன்று கைலாய பரமன். ஆமாங்க, என்னது கைலாய பரமன்? கைலாய பரமன் என்று அறிந்தாலும் எத்தனை நேத்திரம்? 2011 நேத்திரத்தை வளர்த்தா அத்ததாக போயிடுச்சு. என்னடா நான் கொலவலிங்க? நான் சொன்னது கேளுங்க. என்ன? ஜீவராசிலிருந்து நடப்பன பணப்பன அனைத்து ஜீவராசிகளுக்கும் 2 கண்கள் நான். ஆமா, நீங்க மட்டும் 2011 நேரத்துல எப்படி நம்புறது? ஒரு அறிவு கொண்ட மரம் முதல் 6 அறிவு கொண்ட மனுஷன் வர 2 கண்ணு தான். 2 கண்ணு தான். உனக்கு மட்டும் 2011 கண்ணுங்கிறிய. ஆமா, இது நான் எப்படி நம்புறது? பாமர மக்கள் எப்படி நம்புவாங்க? இதை நீ போய் சொல்ற. அப்பனா நான் போய் சொல்றேன். ஆமா, உனக்கு அம்மா சம்பளம் 150 ரூபா. எப்படியா பையா வாழ மாட்டடா. சாமியை வாழை போட்டேன். சாமியை காத்தோட காத்தா அடிச்சு ஈத்துன்னு போயிடுது. தாய்லங்கன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்தால காத்தாசா இந்தால சாயம், இந்தால காத்தாரு இந்தால சாயம், அடிமேத்திரி காத்தாச்சா தூக்கி அடிக்கும். அது மாதிரி 2010 உனக்கு அம்மா சம்பளம் உண்மையான சம்பளத்தை சொல்லு. 1100 ரூபா. ஆமா, எனக்கு 2,500 ரூபா சம்பளம். நீங்க வாத்தியாரு 2,500 ரூபா சம்பளத்தை. ஆமா, என் சம்பளத்தை உங்ககிட்ட தரேன். வாய்ப்பே இல்லை. நான் எனக்கு 2011 கண்ணு எப்படி வந்ததுன்னு நான் சொல்லலைன்னா 2,500 ரூபா சம்பளத்தை உங்ககிட்ட தரேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னா அந்த 1,100 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு வண்டி இப்படியே பெட்ரோல் இல்லாம விட்டு ஓடி போக வேண்டியதான். நீ சொன்னாலும் சொல்லப்பட்ட காலை வண்டி தள்ளின்னு தான் போகணும். பேத்தி காசு கொடுக்கல, முந்தாலும் காசு கொடுக்கல. சாமி அது நான் சொல்லிட்டா 2 மத்தலை கட்ட தெரியா? அதுக்காக நான் எடுத்து போடா. ஏன் காய்ச்சி? அது எப்போ காய்ச்சி? எப்போ வரும்? அப்புறம் ஸ்டைலா அது எடுத்து போ. அது வேணாம். நீ உன் குண்டை மட்டும் கொடு. எப்படி
வந்தது ஒன்று தெரியல சாமி அப்படின்னு தெரியல. ஆமா ஹாய் நயமசாருண்ய வனத்திலே யோசிக்க முடியாத எத்தனை 60,000 முனை பங்குவர்கள். அதுவோ அப்பா அவங்களுக்கு என்ன வேலை? என்னங்க என்ன வேலை? தினந்தோறும் அட அவனே அவனே என்று சிவனைய அல்லும் பகலும் 60 ஆடியும் இரவும் பகலும் 24 மணி நேரமும். ஆமா கொஞ்ச நேரம் சிரிப்பு இருக்கணும், கொஞ்ச நேரம் சிந்திப்பு இருக்கணும். ஆமா ஏன்னா இங்க பக்கத்தால இப்ப 2 வருஷமா வந்து நம்ம எப்போ நிறைவாடுறோமோ குறைவாடுறோமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். 2 வருஷமா நம்மளுக்கு தாம்பலம் கொடுத்து கன்னி கோயிலுக்கு கழுவு மரம் நம்ம தான் ஏறுறோம். ஆமா தெரியுதா? ஆமாங்க. தாம்பலம் கொடுத்து ஊருக்காரங்க பாக்குறாங்க பாரு. ஊருக்காரங்க பார்க்கலனால அக்கத்தூர் பக்கத்தூர்ல இருந்து வந்துருக்காங்க பாரு. அவங்களுக்காவது ஒரு கூத்தாடணும். ஆட வேண்டும். இங்க யார் சமாடா கூத்து நடந்தது? நேற்று ஒரு சமா கூத்து நடந்திருக்கு. ஊருக்காரங்களுக்கு கூத்தாடுறமோ இல்லையோ கூத்தாடிக்கு ஃபர்ஸ்ட் கூத்தாடணும். ஆமாங்க. ஏன் நேற்று ஒரு சமா ஆடிச்சு. ஆமா அதுல எல்லாம் வயசானவங்களாம் வந்தாங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு ஐயா சொன்னாரு என்கிட்ட. வயசானவங்களாம் வந்தாலும் ஆமா பழுத்த பழம் தான் ஆமா இனிக்கும் சுவைக்கும். ஐயா ஐயா பழுத்த பழம் தான் சுவிக்கும் ருசின்ற மாதிரி. ஆமா இந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி தான். ஆமா நம்ம பிஞ்சில பழுத்தது. அதாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு என்ன 25 தான்டா ஆகுது. எனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு என்ன 19 வயசு. 19 வயசு. அல்ல பிஞ்சில பழுத்து சீக்கிரம் மண்ணுக்கு போறதான். இந்த மாதிரி தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கூத்துக்கு வந்த கெட்டிக்காரன் நான் வந்து 12வது வருஷம் தொடங்க போகுது. நான் கூத்துக்கு வந்த 2வது வருஷம் எங்கள் அப்பா வச்சிருந்தது புறா ஒரு உடப்புங்க ராமமூர்த்தி வாத்தியார், கீரிமேட்டு மும்மூர்த்தி, இந்த மாதிரி வயசானவங்களா பார்த்து வச்சிருந்தாரு. வாத்தியாரா வச்சிருந்தா தாம்பலம் அதிகமாக வருமானு வச்சிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், பாண்டிச்சேரி தாம்பலம் வாங்கிட்டு வந்தேன். வாத்தியாரா போய் தாம்பலம் வைக்கும் போது என் சம்மாளம் நல்லா வாத்தியா இருக்காங்க, நீங்க தாம்பலம் கொடுக்க நம்பி அப்படின்னு வாங்கிட்டேன் தாம்பலத்தை. இங்கேருந்து போறான், அவங்களும் நல்லா வச்ச வாத்தியார் தான். எல்லாம் பார்த்து மேல் வாத்தியார் ஆன இடம், ஆனத்தூராரு பத்திரக்கோட்டையாரு வேலை வாத்தியார் எல்லாம் ஆன இடம் தான். அந்த இடத்துல எல்லாரையும் இட்டு போய் வயசானவங்களா இறக்குற வாத்தியாரா இறக்கணும். உடனே என்ன சொல்றாங்க, நாட்டாமக்காரங்களை விடு, இந்த மாதிரி அரிய பாசுக்கு வந்து பொட்ட மாதிரியா வரல தூத்துக்கோடி பொட்ட மாதிரியா வரலன்னு நாங்க பாரு. அப்போதான் தெரிஞ்சுக்கலாரு காலம் மாறி போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்க வேண்டியதான். ஆமாங்க. நம்ம சமாளம் 2-3 காணுவோம். என்னன்னு நான் ஒரு பொட்ட மாதிரி அது போன்று 2011 கண்ணு எப்படிங்க நயமசாருண்ய வனத்திலே 60,000 தவறிகளும் என்னை பார்ப்பதற்காக அல்லும் மகளும் 60 நாளையும் இரவு மகளும் 24 மணி நேரம் அவனை என்பதை விட சிவனையே தோத்தரிப்பார்கள். அவனோ தவத்துக்கு மெச்சி நான் போகவே இல்லை. அவனை என்ன பண்ணானோ, நம்ம நாட்டிலே இருந்து நயமசாருண்ய வனத்திலே இருந்து கைலாயபுரமனை குமரத்தை விட நேரா கைலாயமே போனாங்க அப்படின்னு அவனும் வர. அவனை வந்த உடனே நான் என்ன பண்ணேன், நம்மளே தோத்தரிக்கிறான்ட்டு அவனும் நாட்டை பார்க்க நான் போவேன். நான் போய் நயமசாருண்ய வனத்திலே தேடிக்கொண்டு செல்ல முடியாத காரணம் 60,000 தவ முனிவருக்கும் 60,000 ரிஷிபத்தினி தேவியார்கள் உண்டு. தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்கண்ணா 60,000 ரிஷிபத்தினி தேவி உண்டு. என்னடா இது தவமுனி உனை அவனுங்க, ஆனா இந்த ஊர்ல பூரா பொம்னேட்டிதான் இருக்காங்கன்ட்டு என் வழக்கண்ணை விடுத்து, வழக்கண்ணுனா சோத்து கை கண்ணை உடுத்து பீட்டாங்கை கண்ணால பார்த்தேன். என் வலது கண்ணை விடுத்து இடைக்கண்ணினால் பார்க்க 60,000 தவறிஷி பொண்டாட்டியும் கர்ப்பமா போட்டாலும் என்ன வேலை என்ன பண்ண, கண்ணால பார்த்ததே புள்ள கொடுத்தியா? சரி அம்மா தான் கொடுத்தீங்களா 60,000 தவறிச்சியோ புள்ள கொடுத்தீங்க. அவங்க மனைவி மாதிரி எல்லாருக்கும் புள்ள கொடுத்தீங்க. அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போவோம். எங்க ஆயா புள்ள தவிக்கிறாங்க. ஓயாளுக்கு எத்தனை வயசு? எங்க ஆயாளுக்கு 93 வயசு.
இப்போ அவன் புள்ள பேத்து என்னடா பண்ண போறா? ஐயோ டெய்லி புள்ள 3 புள்ள பெத்தாங்க. 3 புள்ளையும் சரியா பார்க்கலையா? பேரா எனக்கு புள்ள வர்ற நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ வா, நீ கண்ணால பார்த்தா புள்ள கண்ணால் பார்த்ததுக்கு 60,000 தவறு ஸ்ரீ மனைவியும் கருப்புமான ஒண்ணு 60,000 பேர் வந்தாங்க. அச்சில்லா தேர் ஓடுமா, ஆடவன் இல்ல ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இருக்குமா, ஆடவர் இல்லாம பிள்ளை இருக்குமா, ஒரு பொண்ணுக்கு புள்ள இருக்காது. எப்படி வந்ததுன்னு இப்ப கேட்டார். தெரியவில்லை ஐயா. 60,000 ரிஷிபத்தினு சொல்ல நாணத்தை போட்டு நாணத்தை போட்டு பார்த்து சிவன் இங்கு வந்ததாகவும் வழக்கண்ணை விடுத்து இடக்கண்ணை பார்த்ததாகவும் 60,000 பேர் கர்ப்பமானதுவாகவும் இதை அறிந்தானோ பாரு. நம்ம மங்காலமா சிவனையா கும்பிட்டு வந்தோம். இந்த சிவ பேர்பட்ட காரியத்தை செஞ்சான் இல்லையா? இப்ப சிவனை கும்பிட கூடாது, சிவனை கொண்டு பண்ணும். நீ போய் புள்ள போட்டா வீட்டுக்கார கம்முன்னு இருப்பான். என்ன நீ நல்லத்தனமா சிவனை கொண்டு பண்ணும் அப்படின்னு அந்த 60,000 பேர் என்ன பண்ணா? ஒருத்தவன் ஆணையா ஓடி வந்தான். ஒரு ஆனா பெருத்த மதம் கொண்ட யானையாக ஓடி வர அவனை அடித்து அவன் தோலை உரித்தோம். அவன் தோலை உரித்து ஆணை ஒருவன் புலியாக ஓடி வந்தான். புலியை அடித்து அவன் தோலை உரித்தோம். அத இந்த சைடு புலித்தோல். ஒருத்தவன் 1000 படாமுடி படைத்த ஆதிசேஷன் பாம்பாக ஓடி வந்தான். 1000 தலம் 1000 பாம்பா ஓடி வந்தான். 1000 தலை கொண்ட பாம்பா ஓடி வர இவன் புகழ் நிலை ஓங்க வேண்டும் அப்படின்னு, இவன் பேர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும் அப்படின்னு அந்த பாம்பை மட்டும் பிடிச்சீங்க. என் மேல பூரா என் தலையில வச்சேன். ஆமாங்க 1000 சிரம். 1000 சிரத்துக்கு எத்தனை கண்ணு? மொத்தம் 2000 கண்ணு. மீதி உனக்கு எத்தனை கண்ணு சொல்லுங்க? 11 கண்ணு குறையுது. கைலாய பரமனுக்கு எனக்கு 5 முகம். ஐ 2 10. ஆதிபரா சத்தியால் அழைக்கப்பட்ட நெத்திக்கண்ணு 1. 2010 சரியா போச்சு. 1100 ரூபாய் என்கிட்ட காலையில கொடுத்துணும். சரி நான் என்ன சாமி இங்க வாங்க. ஆச்சாரி கொடுத்தா நான் தந்துடுறேன். நானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10,000 வாங்கிட்டேன். அப்புறம் பணம் வரும்போது எங்க அம்மா லோனு கட்டணும் வாங்கிட்டாங்க. அது ரைட்டு தான். இங்க வாங்க. அப்பேர் பட்ட நான் அந்த உலகெல்லாம் மூண்டார் தோதினர் கரியவள் கைலாயபுரம் என்று அறிந்தாலும் என்ன உனக்கு எத்தனை அடியார்கள்? எனக்கு யாரும் கிடையாதுங்க. எனக்கு எத்தனை அடியார்கள் தெரியுமா? யார்? எனக்கு 4 அடியார்கள். யார் சாமி? 63 நாயன்மார்கள். அந்த 4 அடியார்கள் யார் யார் தெரியுமா? யார்? தெரியுமா? தெரியாதுங்க. மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் மணியண்ணா இவங்களாம் நான் பூத்துக்கு வந்த பூசுல என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க தெரியும். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போச்சு. ஏன் பேச மாட்டாங்கன்னு கேளு. கோவத்துல எல்லாரையும் சுடுன்னு மூஞ்ச காட்டுவான். ஆமா தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்க எனக்கு? அப்போ இம்மா தான் இருப்பேன். அவரு
நான் இந்த ஊர் வாத்தியார் எனக்கு அவரு தெரியாது பெரியவரை. இந்த ஊர் வாத்தியார் ஒத்தவங்கோட்டை வாத்தியார் இருந்தார் பாரு. அவருக்கு சோடி வேஷம் ஆடினா. அவருக்கு சோடி வேஷம் ஆடும்போது கோபமா பேசி எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறது வர்றது எந்த கூத்தாடியும் மதியத்து கிடையாது. என்ன சொல்ல கல்டாய் முருகேசன் என்ன சொன்னாரு, அகங்கொண்டு போவாதரா முண்டாட்டி வாழ்த்துனா வடகுத்து ஒட்டாங்க ஓட்ட மாதிரி சேர்த்து போடுவாரு. அது மாதிரி காலத்துக்கு ஏற்றவாறு நம்மளும் போய்க்கணும். ஆமா, யாருக்கு பல் நீட்டு இருக்கா மோசமானவன் தான், கொஞ்சம் ஜாக்கிரதை தாண்டா இருக்கணும். அமுக்கி வெட்டுறதா வெட்டுவான். அப்பரார் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் இப்படி எல்லாம் இருந்தாலும் நான் யார் யாருக்கு என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு தெரியுமா? காலையில 150 எடுத்துட்டு போன பொட்டி காண்ட ஒரு 50 ரூபா புடின்னு போனா 200 ரூபான்னு நீ சேர்த்து மொத்தமா கோகுல் பையில அனுப்பிச்சு விட்டுரு. கோகுல் பையா? ஆமா, கூகுள் பே. ஓகே, யாருக்கு கொடுத்த யாருக்கு என்னன்னா வல்லாள மகாராஜனு அல்லம்மாள் செல்லம்மா அப்படின்னு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணா. ஆமாம். ஒரு மாமாங்கம் என்பது 12 வருஷம். ஒரு யுகாந்திர காலம் என்பது 1000 வருஷம். ஒரு யுகாந்திர காலம் என்பது 1000 வருஷம். ஒரு மாமாங்கம் என்பது 12 வருஷம். 12 வருஷ காலமா பிள்ளைய இல்ல 2 பொண்டாட்டி கட்டி அவன் என்ன பண்ணா, வல்லாள மகாராஜா எப்படி ஆனாலும் அவனே என்பதை விட சிவனை கோரி 32 தானத்தையும் 32 தானத்துக்கு மேல முதல் தானம்னா நிதானம் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு இது செஞ்சா இது நடக்கும் அப்படின்ட்டு நிதானம் இருக்கணும், இருக்க வேண்டும். நிதானம் தவறிய வல்லாள மன்னன் என்ன பண்ணா, யாரு எப்பொருளை கேட்டாலும் 32 தானத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லாம கொடுத்துறான் அப்படின்னு அரைக்கொடி ஏற்றி சிவன் மீது சாட்சியா சத்தியம் பண்ணான். சிவன் மேல சத்தியம் பண்ணா. நானும் ஓடி சென்று என்ன பண்ண வல்லாள மகாராஜா, நாரதன் ஓடி சென்று என்ன உரைத்தான், அப்பா வல்லாள மகாராஜா இந்த அறக்கூடிய இறக்கி விடு, 32 தானத்தையும் செய்ய முடியாது. ஐயா, என்னிடம் இல்லாத ஒரு பொருள் கிடையாது. நான் 32 தானியத்தையும் செய்ய வேண்டும். நான் என்ன பண்ண, குடுகுன்னு இந்த சிவன் வேஷத்தை நீக்கி ஒரு சங்கமர் போல உருவெடுத்து அந்த வல்லாள மகாராஜா இடத்துல ஓடின ஒண்ணு சங்கமர் வந்துட்டார அப்படின்னு பாதத்துல ஓடுனான். ஐயா சங்கமரே என்ன வேணும்னு கேட்டார். வல்லாள மகாராஜா என்னவென்று அறக்கோடி ஏற்றுகிறான். 32 தானத்தையும் குழந்தை வாக்கியம் இல்லாதால 32 தானத்தையும் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தரேன் அப்படின்னு வல்லாள மகாராஜன் சொன்னார். அப்ப 32 தானத்துல கன்னிகா தானமும் ஒண்ணு. என்னது கன்னிகா தானம்னா பொம்பளை தானமும் ஒண்ணு. எந்த பொம்பளை கேட்டாலும் கொடுத்துடணும். 32 தானத்துல அதுவும் ஒன்று இல்லைவா? நான் என்ன கேட்டேன், எனக்கு பெண் தானம் கன்னிகா தானம் வேணும்னு கேட்டேன். கன்னிகா தானம் வேணும்னு கேட்க அங்க கணிகர் குளம் வீதி இருக்கு. அந்த வீதியில என்னது அங்க தாசி தொழில் செய்யறாங்க பாரு, அவங்களாம் இருப்பாங்க. ஆனா அந்த வல்லாள மகாராஜன் போட்ட சட்டை என்ன தெரியுமா, அந்த தாசி மனையில ஒரு ஆடவர் போய் இருந்து விட்டார். ஆனால் அந்த ஆடவர் மீறி ஒரு நாளைக்கு வேற இடத்துல போக கூடாது அப்படின்னு சொல்ல 1000 தாசிமார்கள் வீடு இருந்தது. 1000 ஆள் இருக்கிற வீட்டுல தானே போய் பொம்மை நட்டி தேடக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், இவன் போய் அந்த தாச்சி வீட்டுல யாரையாவது கூட்டு வந்துடுவான்ட்டு அப்படின்னு 1000 தாச்சி வீட்லயும் 1000 பேர் இருக்கிற மாதிரி காட்டின ஒண்ணு. அங்க சுத்தி பார்த்தான், எந்த தாசி வீட்லயும் ஆள் இல்லாம இல்ல. நேரா ஓடி வந்தான். ஐயா, எந்த தாசி வீடு கன்னிகாதானம் கொடுக்க முடியாது ஐயா. அப்ப அரைக்கொடி கீழே இருக்கு அப்படின்னு சொல்ல, வேற எங்க ஐயா என்ன ஐயா பண்ணுவது, அரைக்கொடி இறக்க மாட்டேன்னு சொல்ல, உன் பொண்டாட்டி எனக்கு தார வாத்து கொடுறான். ஒரு சாமி நீ ஏன் மாதிரி தவறு பண்றேன்னு பாமர் மக்கள் என்ன தவறு பண்ணுவாங்க.
ஏண்டா பொண்டாட்டி கேக்குறா 32 தானத்தையும் செய்யக்கூடியவன் மட்டும்தான் ஆமா அதை பண்ணணும். ஆமா உன் பொண்டாட்டியை கூடாண்ணா ஆஹா மூத்த பொண்டாட்டி அல்லமாவை கூட்டான். ஆஹா நான் ஒண்ணு விட்டு எட்ட போக மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. அவங்க உள்ள ரூம்ல போயிட்டாங்க. கோச்சிக்கல நீ ஏதாவது நெல்லவளுக்கு தான் போறீங்க. செவிட்டால போயிருந்தோம். நீ நான் ஒத்துக்கு நான் சரிதான். சரி விடு மாமா. மாமாவா சாமி அது மாதிரி அல்லமாவை கூட்டா ஒத்துக்க மாட்டேன்ட்டா. ரெண்டாவது செல்லமாவை கூட்டு அம்மா ஐயா நமக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டுமான்றால் நான் சென்று வருகிறேன் அப்படி என்று நேரா தாரை வார்த்து கொடுத்தான் செல்லமாவை. ஆமா தாரை வார்த்து கொடுத்து சங்கமரோடு என்னோட அழைத்து செல்கிறேன் அப்படின்னு. ஐயா எந்த ஒரு குறை இருந்தாலும் சொல்லுங்கள், அந்த இடத்துல வந்து நிப்பா வல்லாள மகாராஜா. நேரா பார்த்தேன் இவள் கருப்பை சோதிக்க வேண்டுமே என்று என்னென்ன செய்தவனோ கொடுமைகளை சித்திரவாதிகளை எல்லாம் செய்து அழைத்து சென்றேன். சென்று கடைசி முறையாக என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு குழந்தையாக அந்த செல்லம்மாள் கையில எடுத்து உருமாறி குழந்தையாக தவழ்ந்து வல்லாள மகாராஜா அபயன்னு உழுந்தான். குழந்தையாக நேரா வல்லாள மகாராஜா வந்தார். செல்லம்மாவை பார்த்தான். என்னடி சங்கமரை கொண்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து நீ புள்ள பேத்திருக்காங்க அப்படின்னு. புள்ள பேத்திருக்கான்னு கேட்க உரைவாளில இருக்கும்படியான வாழை எடுத்தார். வாழை எடுத்து செல்லம்மாவை வெட்ட போனார். அப்பா வல்லாள மகாராஜா இன்னும் வல்லாள மகாராஜனுக்கு கைலாயபுரமா திதி கொடுத்துருந்தாரு. அவரு திதி கொடுத்து வல்லானுக்கு பிள்ளையா போய் பிறந்தம் பார். ஆமா பார்த்து பிள்ளையாக பயிர்ந்து அப்பா வல்லாள மகாராஜா சுய உருவத்தை எடுத்து உனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமே என்று உங்களை சோதிக்க வேண்டுமே என்று தான் பார்த்தேன். 32 தானத்தையும் தட்டாமல் செய்து விட்டீர்கள் அப்படின்னு வல்லாள மகாராஜனுக்கு அன்னைக்கு பிள்ளைகளை தீர்த்தேன். பிள்ளைகளை தீர்த்தாலும் எப்படி வல்லாள மகாராஜனுக்கு நான் போய் குழந்தையா இருந்து பிள்ளையா இருந்து வளர்ந்தாலும் கடைசி காலம் வல்லாள மகாராஜ் செத்த வரைக்கும் இப்ப நான் கைலாயபுரமா இருக்கிற வரைக்கும் வல்லாள மகாராஜனுக்கு கைலாயபுரமா திதி கொடுத்துதான் நானே எங்க தாத்தா கொடுத்துதான் இருக்கேன். ஏன் ஒப்புனுக்கு தான் கொடுக்குறேன், நீ ஏன்டா உன் தாத்தனுக்கு கொடுக்குறேன்? எங்க தாத்தா மாறி போந்துட்டான். தாத்தா மாறி போறது அவங்க அம்மா மாறி போறதுதான். தாத்தா மாறி படுக்கிறான், அம்மா மாறி படுக்கிறான். அதுக்குதாங்க தாத்தா யாரு விடு. எப்பா நீங்க பேசாம இருக்கா? எப்பா இப்ப எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காரு. அவரை வந்து போறா. அதனால அப்படியே நானே கொடுக்க வேண்டியதா? எப்பா நீங்க பேசாம எப்பா. சரி விடு. அது மாதிரி ஏண்டா பொம்மையாட்டிக்கு வாய் பெருத்தா என்ன பண்ணும்? பச்சே இருக்கு ஆத்தா வீட்டுக்கு அது பிரி பஸ். ஆமா எங்க ஆயா போது வெத்தல் பேவாங்க கல்லூருக்கு போறான். காசு நீ தர ஊருல வாங்கினா 10 ரூபா பாக்க 5 ரூபாய்க்கு விற்கிறான். வாய் பெருத்துவள சும்மா விடலாமா? விடக்கூடாதுங்க. என்ன பண்றது? என்ன என் முண்டாட்டிக்கு வெறும் சந்தேக புத்தி. ஆமா என்னது? ஆமா எனக்கு என் குடும்பமே ரத்த குட்டி வம்சம். எனக்கு ஒரு குட்டி கொடுங்க, அந்த கழுத்துல வெள்ளையா இருக்குமே அந்த புல்லட் போட்டது. என்ன குட்டி வம்சம்? என் குடும்பமே 2 பொண்டாட்டி வம்சம்டா. தலையில பாத்தியா? ஆமா எங்க கீழே இடபாகத்திலே பார்வதி. என்ன பண்றது? நான் தினந்தோறும் படி அளக்க போவோம். ஆமா அவ வருவா. அவிரிஷம் பௌரிஷம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கேட்பா. கேட்ட பலாயிரம் 1 லட்சமா 2 லட்சமா? என்னது 1 லட்சமா 2 லட்சமா? என்னது இந்த பழராசம் கம்மியா தானே இருக்கும், வாங்கி கொடுக்க வேண்டாம். நான் அவிரிஷம் பழராசம் நான் கேட்டான். ஐயோ 1 குடிச்சா கரெக்டா இருக்கான். விபூதி 1 குடிச்சா கரெக்டா இருக்காங்க. பழராசம் இருக்கும் போதெல்லாம் நீ இருந்திருக்கிய? நான் சொல்றது இப்ப கேட்க முடியல, நான் உள்ள போடுவோம். நீ உள்ள போனா எனக்கு அம்மா நேரம் நான் ஊங்க கட்டல லைட்டு பார்த்து கூத்தாடுறோம். அம்மா நேரம் நான் ஊங்க போட்டல. நான் சொல்ல நீ ஊங்க போடணும். நான் போடுறேன் ஊம்பு. பழரசம் குடிச்சா 1 குடிச்சா தெளிவுமா வருவான். 2 குடிச்சானே எங்க ரோட்ல வர பியல மேல தடையும் தான் வருவான். அதெல்லாம் ஒரு ஆமா 30 வருஷம் இருக்கும். சம்பட்டிதார் சொன்னாப்ல 30 வருஷம் இருக்கும்டா பழராசம் இருந்த காலம்னா. ஆமா இப்போ எந்த பழராசம் இருக்கு எனக்கே தெரியாது. பழராசம் இருந்த காலம். ஆமா நல்ல காலம் மாறி போச்சு. அது மாதிரி அபிரிஷம் பௌரிஷம் பழராசம்னா குடிக்காரன்டா. சரக்கு அது குடிக்க கூடாது. என்னது குடிக்க கூடாது? கள்ளச்சாராய குடிக்காத கட்ட கட்ட மது வயருந்தாத. கள்ளச்சாராய குடிக்காத கட்ட கட்ட மது வயருந்தாத. தந்தை தாயாய் ஊரைக்காத தரு தலை பெயர் எடுக்க.
அப்பேற்பட்ட சாராயம் குடிக்கூடாது. மது என்பது கொடிய விஷம். ஆமாங்க. அது மாதிரி அவுரிஷம் பௌரிஷம்னா எங்க கூத்தனாடா கோவம் வரும். எங்க கூத்தனா கோவம் வரும். என்ன கேக்குறா? நான் எசை புஸ்லாம் சொல்றேன். தெரியலன்னு சொல்லு. எசை புஸ்லாம் சரி எங்க கூத்தனா கோவம் வரும் சொல்லு. மூக்குல குத்துனா ஊர்ல தாங்க. மூக்குல குத்துனா கோவம் வரும். மூக்குல குத்துனா ரத்தம் வரும்டா கம்யூனிட்டி. அது கிடையாது. நான் வெல்டிங் மூக்கு எனக்கு. நோர்ல குத்துனாதான் கோவம் வரும். கோவம் வரும். அங்கேருந்து வருவா. நோர்ல குத்துவா. ஆமா. என்ன காப்பா? என்ன உலகத்துல ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னுவா. சொல்ல வேண்டியதானே? இது ஒரு கேள்வியாடா? சொல்ல வேண்டியதானே? என்னத்தா எவனாவது பேச விடுறானா பாரு. பையா ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னுவான். கேட்க நான் என்ன பண்ணேன்? ஆடவர் தான் பெருதுன்னுவான். சொல்லுவே. அப்ப பொம்பளை தான் பெருசு நான் ஆடுவான். இதை பார்த்தேன். ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு, ஒரு நாள் போச்சு. ஆமா. இதை காயில வாங்கணும் பாரு. என்ன பண்ண? பார்வதா ஆம்பளை தான் பெருசுன்னா, அவ பொம்பளை தான் பெருசுன்னா. அப்படி என்றால் உங்க அண்ணனை கூப்பிடு. யாரு? பகவானை கூப்பிட்டு தில்லைவனத்திலே சிதம்பர சேத்திரத்திலே மேடை ஏற்படுத்த சொன்னேன். ஆமா. சிதம்பரத்திலே தில்லைவனிலே மேடை ஏற்படுத்த சொல்லி மேடையில ஏறி ஆடணும். ஆமா. மேடையில ஏறி ஆடணும். மேடையை விட்டு யாரு முதல்ல கீழே இறங்கி ஓடுறாங்களோ வருகின்றாரோ அவங்களுக்கு கைக்கும் காலுக்கும் விலங்கு பூட்டி ஈசானிய மூலையில தில்லைவன சேத்திரத்திலே அடைக்கணும் வேண்டும் அப்படின்னாங்க. அது ஒண்ணாச்சா? ஆனா யாரு அந்த மேடையை விட்டு கீழே இறங்குறாங்களோ, யாரு ஆம்பளை கீழே இறங்குனா ஆம்பளை தாழ்த்தப்பட்டவங்க, பொம்பளை கீழே இறங்குனா பொம்பளை தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஓட்டி வச்சாச்சு. மேடையில ஏற்றோம். ஆமா. சர மாதிரியா அடி பாக்குறோம். ஆமா. யாரு எங்களுக்கு என்ன வச்சது என்னங்க அப்படின்னு தெரியுமா? ஹாய், உங்களுக்கு என்ன இருந்தா கூத்தாடுவீங்க? நான் 3 மிருதங்கம், ஒரு ஆர்மினி பெட்டி, பக்கத்துல 4 தாளங்கள், இத்தனை இருந்தாலும் சொல்லு. வாசிக்கால் வேண்டும். வாசிக்க அப்புறம் வாசிக்க இல்லாம நீ மாட்டி எடுத்தாந்து வச்சுட்டு உட்காந்துறேன். காசு வாங்கி நிறைய தருவாங்க. கட்டு மொத்தமா தருவாங்க. அது மாதிரி எனக்கு யார் என்ன வாசிக்க தெரியுமா? உலகரட்சகனாகப்பட்ட பகவான் மிருதங்க சக்கரவர்த்தி உங்களை மாதிரி மிருதங்கம் 3 மிருதங்கத்தை வச்சுக்கின்னு பெஞ்ச போட்டு அந்த பெஞ்சில உட்காந்து அடிக்கிறது இல்ல. ஒரே மிருதங்கம். அந்த ஒரே மிருதங்கத்தை கழுத்துல மாட்டணும். கால் பாகம் கை பாகம் எப்படி நாங்க ஆடுறோமோ, கை பாகம் போனா கைக்கு, அந்த மாதிரி கால் பாகம் கை பாகம் எப்படி போகுதோ அதே மாதிரி மத்தால் அடிக்கணும். பகவான் மத்தாலக்காரு. ரெண்டாவது யாரு? சத்தியலோகம் பிரம்மதேவா ஒரு பக்கம் தாளம், தெய்வேந்திரன் ஒரு பக்கம் தாளம். கூத்துல மத்தால அடிக்கிறவங்களோ, மிருதங்க அடிக்கிறவங்களோ, பொறுத்த வரைக்கும் பல பேரு இந்த பகவான் பேர்ல தான் வரும் பாரு. நம்ம கிட்ட இருந்தாரு பரமாத்மா, தேவபெருமான், தேவா, கிருஷ்ணமூர்த்தி, கண்ணன், இந்த மாதிரி இப்படிதான் பகவான் அந்த பகவானோட அம்சம் இருக்கிற குத்துனா மிருதங்க அடிக்கிறாங்க. அந்த வீணை வாசிக்கிறாங்க. ஹார்மோனியம் நீங்க சொல்றீங்களா? அந்த வீணையை நாரத மகாமுனிவர் வாசித்தார். என்ன பண்ணா? நானும் பார்வதியும் ஆடுறா எப்பா, என்ன மிஞ்சி ஆடுற மாதிரி தெரியுது. பார்த்தாரு பகவான், என்னடா இது ஆம்பளை தோத்து கீழே இறங்கி ஓட்டா, ஆம்பளை தோல்வி கீழே தாழ்த்து போட்டுருவாங்களே, பொம்பளை மேல உயர்த்தி பேசுவாங்களான்ட்டு பகவான் பார்த்து என்ன பண்ணார்? அவர் குண்டலமாக காதில உள்ள குண்டலம் கழிண்டு கீழே விட அதை வலது பாதத்தினால் எடுக்க காலை தூக்கி வலது பாதத்தினால் எடுத்தார். இது ஒரு ஆட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் என்ன பண்ண தெரியுமா?
பாடும் பரமநாதன் நல்ல கூட்டம் பெருத்த சபை தேவர்கள் அமர்ந்த சபை. நான் காலை தூக்கி ஆம்பளை ஆடுறேன்னு பொம்னேட்டி காலை தூக்கி ஆடலாமா? ஆட முடியாது. பார்த்தா பார்வதி ஆட்டத்திலே தோல்வி விட்டு மேடையை விட்டு கீழே இறங்கினா. கீழே இறங்கி ஓடினாள். போய் என் மைத்துனர் பகவான் போய் பிடிச்சார். மறித்து அம்மா பார்வதி ஏன் மேடையை விட்டு கீழே இறங்கினார் அப்படின்னு கேட்க, நான் ரவச்சல்லாடை உடுத்து வந்து நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா. அப்ப பகவான் சொன்னாரு, இன்னானம்மா சட்டம் போட்ட நீனு யாரு முதலிலே அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி ஓடுகிறார்களோ அவங்களுக்கு கையுக்கு காலுக்கு விளக்கம் போட்டு தில்லைவன சேத்திரத்துல ஈசானை மூடியில் ஆடல் நீ தானே சொன்ன. நீ ஏமா இல்ல தூங்கு தில்லைவன சேத்திரத்தில் அடைகிறோம் நீ தானே சொன்ன. அப்படின்னு சொன்ன ஒண்ணு பார்த்தார். அதற்கு மாறியே என்ன பண்ணாரு, தில்லைவன சேத்திரத்துல பார்வதிக்கு கைக்கும் காலுக்கு விளக்கு ஊட்டி ஈசானிய மூலையில அடைத்தார். அடைத்த உடனே என்ன பண்றது, பார்வதி கேக்குது, என்னன்னு அண்ணா என்னை ஈசானிய மூலையில அடைப்பது பெரிதல்ல அடைப்பது பெரிதல்ல, ஆனா எனக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்க, தில்லைவன சேத்திரத்துல 3000 வீதி பிராமணர் வீதி உண்டு. 3000 பிராமணர் வீதி உண்டு. பிராமணர்னா யாரு? ஐயரு. ஐயர் வீதி உண்டு. ஒரு போய் சொல்லிதான் அந்த ஐயருங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த பிராமணர் வீதியிலே ஒரு நாளைக்கு ஒரு பிணம் விட அதை கொண்டு வந்த அந்த பிணத்தை கொண்டு வந்து மயானக்கரையில சுடும்போது புகை ஆகப்பட்டது வரும். அந்த புகையை நீ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கணும். இது எப்படிங்க பத்தம்? ஏன் தேவர்கள்லாம் அப்படின்னா சோறா திங்கிறாங்க பிளேட் வச்சுக்கின்னு நீங்க சாப்பிட மாட்டீங்க? நிறைய திரை பிணி மூப்பு சாக்காடு. உண்மைக்கு அங்க சாப்பிட்டீங்களா? 3 முட்டை, மீன் வறுவல், கறி குழம்பு, ரசம், மோர். இது எப்படி சாப்பாட்டுக்கு இந்த ஊர்ல நல்ல அருமையான சாப்பாடு ஐயா. ஒரு புது மருமகன் கல்யாணம் பண்ணிக்கின மாமியார் வீட்டுக்கு போனா மாமியார் எப்படி கவனிப்பாங்க மருமகனை? ஐயோ மருமகன் வந்துட்டார அப்படின்னு பலவித பதார்த்தம் செஞ்சு படிப்பாங்களா. நம்ம இன்னமும் மருமகன் வறுத்த மீன் தான், முட்டை தான். ஆனா வீட்டுக்கு போய் பார்க்கணும். அவன் கஞ்சியை போட்டு செலவு பண்ணிருப்பான். இங்கதான் வறுத்த மீனா உனக்கு தெரியுமாடா? கஞ்சி குடிக்கிறவனுக்கு தான் கோவம் வரும். ஏன் கஞ்சி குடிக்கிறவன் காரசாரமாக சாப்பிட்டு தான் குடிப்பான். எப்படி மிளகா அந்த காரத்தாலதான் கோவம் வருது. நான் மிளகா தூள் பேஞ்சு வச்சுக்கோ சைட்ல, ரொம்ப காரமா இருக்கு. நல்லெண்ணெய் வச்சு நீ வேணா, நீ எதுவும் பேசாத. அப்படியாக வருவாள், வேத்து கேட்பாள். வேத்துக்கு நான் பார்த்தேன். மீண்டும் என்ன பண்ணுவேன், சாபத்தை கொடுத்து எங்க பார்த்தாலும் தூர்த்திடுவான். இப்ப என்ன பண்றா தெரியுமா? இப்ப என் இடபாகத்துல இருக்கிறா பார்வதி. அங்க இருக்காங்கடா, மொத்தம் கஷ்டப்பட்டு போய் எங்க எடப்பாளையம் பஸ்ல போனாங்களா டாடாஸ்ல போனாங்களா? ஒன்னும் பேச வழி இல்ல. வழியெல்லாம் நிறைய வழி இருக்கு. அதனால இன்றைய நாள் தினத்திலே இடபாகத்திலே திகழக்கூடிய பார்வதி அழைக்க வேண்டும். அதற்கு முன்பாக அம்பாள் மகா மாரியம்மன், இந்த சிவன் பாதி அம்பாள் பாதி. அதான் அர்த்தனா சிவன் பாதி, அர்த்தனா ஈஸ்வரி. இல்ல அந்த கைலாய பரமனுக்கு பால் ஊத்தினதுக்கு அந்த பாம்பு தொண்டை கிட்ட வலி இல்லைன்னு பாத்துனுக்கா. நம்மளும் அப்புறம் எங்க அங்க பாருங்க, அந்த பாம்பு உறிஞ்சி மேல ஊத்தினா அந்த பாம்பு நம்ம விடிய போடுறோம். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டு வல்லூர் போறான். அப்பா இவன் இப்போதான் பொங்கலுக்கு மாடு மேட்டுன்னு இருக்கான்.
என்னன்னா இதே பண்ணி வைக்கிறாங்க பாரு. ஆமா அவன் எள்ளி பேசி ரயில்வே கட்டில் வைக்க போறான். அது மாதிரி ஊரை கண்டு ஓட்டடிக்க வேண்டியதான், உறவை கண்டு ஒலைய வச்சுக்க வேண்டியதான். ஆமாங்க ஐயா. அது போன்று மகா மாரியம்மன் ஆதி சிவனார் உடலில் பாதியாய மந்தவரே அதிய பாரபரிய மகா மாரியம்மா ஆதரிப்பா என்னை நீயே மகா மாரியம்மா ஆதரிப்பா என்னை தான் பாரத கூத்த பூரா முடிச்சுட்டு ஆமா ஒரு 2-3 நாளா கொஞ்சம் நாடுது நாடுதா இல்லை நாவல் சாடுறேங்க. நாவல்ஸ் நாடகமா மாரியம்மன் கோயிலா ஆடின்னு வரும். அது வேற நாள் பாரத கூத்தா நல்ல மாதிரியா இருந்தது. நேற்றுலேருந்து விட்டு கிழிக்கிறீங்க தெரியல. நல்லா இருப்பீங்க நீங்க. ஒன்னே சொல்ல மாட்டேன், வார்த்தை பையனை சொல்றோம். நீங்க இல்லைங்க கையில பரமா எத்தனையோ உரு உண்டு. ஆமா மகமாரி கருமாரி உருமாரி உடல் மாறி அங்காளம்மா செல்லியம்மா அப்படின்னு நிறைய பேர் உண்டு. நம்மளுக்கு எத்தனை உரு உண்டு. ஆனா எத்தனையோ உரு எடுத்தாய் இத்தனையும் கரம் பிடித்தாய் பத்தினி பாஞ்சாலியானாய் பஞ்ச பாண்டவர்காய் பாரத முனி மூடித்தாய் மகமாரியம்மா பாரத முனி விட்டு சென்றானடி அவனே பார்ப்புகளும் கொஞ்சம் குப்போ பாலன் தங்கராஜன் துன்போ உனையை தீர்த்திடவே மகாமாரியானாய் மகமாரியம்மா அருள் காட்டிடவேமா இதோ வடகுத்து ஆமாம் கிழக்கு தெருவில் வீட்டிற்கும்படியான மகா மாரியம்மன் ஆலயத்திலே உண்டு செய்து வருடாதோறும் தேர்திருவிழா செய்து அரும்பாடுபட்டு நாடகத்தை நடத்த வாய்ப்பில் அளித்த இதோ ஊர் கிராமவாசிகள்
அனைவருடைய வாத்திற்கும் எமது நாடக ஆசிரியர் மேல்வாதியைச் சேர்ந்த வி மாணிக்கம் நாடக ஆசிரியர் தாத்தாருடைய வாத்திற்கும் குருவாக திகழக்கூடிய நடு மேட்டுக்குப்பம் இதோ மக்கள் டிவி புகழ் சினிமா புகழ் ஏஎம் ஆறுமுகம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய வாத்திற்கும் மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் இவ்வூரை சேர்ந்த பேர் பெற்ற ஆசான் முதல்ல ஒரு வாத்தியார் இருந்தார் சிதம்பரம் தானே சிதம்பரம் சுரபுகழ் சிதம்பரம் ஐயா அவருடைய வாத்திற்கும் இருந்து மறைந்த நாணக்கடல் பேர் போன கடல் இந்த ஒரு பாட்டு பாடினா அந்த பாட்டு நம்ம ஒரு செய்யுள் சொன்னாலோ ஒரு பாட்டு பாடினாலோ இந்த பாட்டு இந்த பக்கத்துல இந்த ஏட்டுல இந்த நம்பர்ல இருக்கு போய் வேணா எடுத்து பாருணும் ஆளு அது மாதிரி யாரும் ரிட்டர்ன் கேட்க முடியாது ஆளுமா தான். ஆமா மூளை பெருசு. ஆனா அவன் பையன் இருக்கான் பாரு 1.5 கொட்டா கோர்னப்பட்டு சுப்பிரமணியட்டா அண்ணா நல்ல பையன் தாங்க அவனும். அது மாதிரி ஆளுமா தான்டா. அவரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஆமாங்க. கடைசி காலத்துல செம்டிகுப்பத்துல வள்ளலார் நாடகம் வச்சிட்டாங்க. வைத்தார்கள். என்னது? வள்ளலார் நாடகம். ராமலிங்க அடிகளார் நாடகம் வைத்தார்கள். வச்சுட்டாங்க. ஆளு இல்லாம இட்டு போயிருக்கோம். அந்த வள்ளலார் கூட அப்படி இருந்திருப்பாரான்னு தெரியாது. தெரியவில்லை. அது போன்று ஆடும்போதே அப்படியே இரும்புவாரு. கட்டி கட்டியா ஓடி வந்து விடு ரத்தம். ஆமா இரும்புவாரு கட்டி கட்டியா ஓடி வந்து விடு ரத்தம். ஆமா எங்க அப்பா புடிச்சு வைக்க வேண்டியதானே? புடிச்சு காலையில வரத்தான் சொன்னோம். தேவடியாளுக்கு பிறந்தவனா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இன்னைக்கு அது மாதிரி. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, ஏய் உடம்பு போய் பாடுறா நான் காசு தரேன்னாரு. அட போடா வாங்க வேண்டிய பேர் வாங்கிட்டேன் புகழ் வாங்கிட்டேன். சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் பேரும் புகழும் தான். ஆமா புகழ் இல்லாத மனுஷன் புழுக்கு சமானம். தோன்றின புகழோடு தோன்றுக அக்கிலார் தோன்றலின் தோன்றாமன் என்று. ஆமாங்க. புகழ் இல்லாத அவன் பேர் இல்லாம அவன் உயிராட இருந்து என்ன புண்ணியம் சொல்லி பார்க்க போறாரு. அவர் யாருன்னா அவரு தெரியாது. ஆமா அவர் எப்படிப்பட்ட ஆளு அவர் எப்பேற்பட்ட ஆளுன்னு பேசுவாரு. ஆமா அவன் எவனே தெரியல ஆனா ஊர்ல தான் இருக்கான் அப்படிங்கிறது பேர் கிடையாது பேசுவாங்க. இந்த ஊரு வடக்கூத்துன்னா என்னது வடக்கூத்து என்றால் அவரு பட்டு ஜிப்பா பட்டு வேட்டி தான். ஆமாங்க. என்னது பட்டு ஜிப்பா பட்டு வேட்டி தான். ஆமா என்கிட்ட அவருக்கு நான் ஜோடி வேஷம் ஆடுந்து கன்னித்தம்பி நாடு முருகர் கோயில் ஆடுறான். அவர் முருகரு பச்சைவாழியம்மன் கோயில் பச்சைவாழியம்மன் நாடகத்துல காலையில வள்ளி தீவானை கட்டிக்கின்னு வந்து செக்கால் சண்டை போட்டுக்கினேன். தீ மிதிக்கிறது இல்லையா? நான் தீவானை கட்டி வந்துட்டேன். கட்டின்னு வந்தா அவங்க ஆசீர்வாதம்லாம் இருந்ததை தவிர அந்த குணத்தை மட்டும் மாற்ற முடியல என்னால. அதனாலதான் முக்காவாசி பேர் சொல்லிட்டானோ அந்த சாப்பம் தான் போய் வண்டியில ஓடையில விழுந்து. அது ஊதுனால தான் இப்போ பாக்கல பேருக்கு ஓரளவுக்கு கரெக்டா இருக்கா. அதுக்கு முன்னாடி மெண்டல் மேல இருப்பாமா. இப்பதான் பரவாயில்ல. அது பல்லு வெல்டிங் வச்ச பல்லு 4 பல்லு வெல்டிங். அது போன்று என்ன விடிலையா? ஆறுயிர் தந்தைக்கு மேலான தந்தை இருந்து மறைந்த நாடக பேராசான். ஆமா படுத்துவங்க மன்னனுக்கு. ஐயோ தென்னாட்டு சிங்கம். ஆமாங்க தென்னாட்டு சிங்கம் நாடக பேராசான். அதேதான் நான் போதை போட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அதுக்கு ஒரே நீ எம்எல்ஏவா கூட நான் எனக்கு ஞாயா எம்எல்ஏ சபா யாரு என்ன அது இது நான் என்னன்னா கொடுமையா இல்ல தூக்கத்தை பழம்பா நினைக்கிறேன். மண் வைக்கணும். அது மாதிரி பாலசுப்ரமணியன் நாடக பேராசான். ஆமா தந்தைக்கு மேலான தந்தை ஐயாவோட பார்த்திருக்கும். மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் மக்களுக்கும் வணக்கம்.
அப்பேற்பட்ட இதோ கன்னி கோயில் ஆமாம் தர்மகத்தா ஒரு பேர் வர மாட்டேங்குது. நாட்டாமக்காரர் ஒரு பேர் வர மாட்டேங்குது. நாட்டாம ஐயா பேர் வந்தாரு, வண்டியில உட்காந்தாரு. ஐயா அந்த கன்னி கோயில் நாட்டாமக்காரர் பேர் தெரியுமா? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி அப்பா அவராளே. இதோ மணமகேந்து நடுமேட்டுக்கு புதை சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை 2 வருஷமா. முதல் வருஷம் யாருன்னா காலையிலே புள்ளியோ பரவாயில்ல, 2 ஆம்பளை புள்ளைய தூக்கியாந்து 1000 ரூபா காசு கொடுத்துட்டு போச்சோம். நம்ம சுத்தமா இருந்து ஏறணும்னா நம்ம சுத்தமா இருந்து ஏறணும்னா கடவுள் படி அளப்பான்ற கதையா. அந்த கழு மரம் ஏறுற வரைக்கும் 2 மாசம் வரைக்கும் காப்பு தான் கட்டிருப்பான். ஆமாங்க. இல்லை எந்த கோயிலுக்காவது மாலை போட்டிருப்பான். தை மாசி வரைக்கும் மாலை தான் போட்டிருப்பான். கவுச்சேன்னு சாட்டது கிடையாது கழு மரம் ஏறுற வரைக்கும். இது யார் சொல்லி கொடுத்ததுன்னா வேவக்குள்ள சின்னதுரை வாச்சாருக்கிட்ட 2 நாள் மத்தாலக்காரர் இல்லைன்னு என்ன மத்தால அடிக்க கூட்டு போனாங்க. சின்ன பையா மரம் ஏறுறது பெருசு கிடையாது. அந்த நம்மளை நம்பி கூத்து வைக்கிறாங்க அவங்க. நம்ம ஒன்றும் காத்துறாங்க கிடையாது. ஏறி பழம் போட்ட உடனே குழந்தை இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் காத்துறாங்க கிடையாது. நம்ம மனுஷாலு. நம்ம மரம் ஏறி பழம் போடுறோம், அந்த பழத்துக்கு மரியாதை கொடுத்து நீ கவுச்சு சாப்பிடாமறா கடவுள் கன்ஃபார்மா உனக்கு படி அளப்பான்னாரு. வருஷத்துல 40 மரமாவது ஏறுவான் ஒரு வருஷத்துல. இப்போ 4-5 வருஷமா நான் தான் ஏறின்னு வரேன் எல்லா ஊர்லயும். 40 மரமாவது எனக்கு தேதி இருக்கான்னு கேட்டு தான் எல்லா இடத்தையும் கழு மரம் தாமலம் கொடுப்பேன். அது மாதிரி ஊரு அவர் பேர் சொன்னாங்களே என்னது சுந்தரமூர்த்தி அப்பா என்னை கொண்டு வந்து அந்த புள்ளியோட தூக்கின்னு வரும்போது என்ன தெரியுமா, கடவுள் பரவாயில்ல நம்ம பேருனால யாரு ஏறி பழம் போடுறது, ஆறுமுகம் பையன் பழம் போடுறா, அந்த பலாப்பழத்தின் அந்த பழம் முடிச்ச நேரத்துல கருவு தங்குச்சுரா அப்படின்னு சொன்னா ஒரு பேர் தானே. சுந்தரமூர்த்தி அப்பா அவரால் நடுமேட்டுக்கு சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை கோபிநாதனுக்காக கொடுத்து கொண்டு நடப்பட்ட 100 லட்சமா வைத்து கம்பெனி சார்பாக நன்றி. இடபாகத்தில் இருக்க முடியாது உமா பார்வதியை அழைத்து ஒரு வாயாக கைலாய பரமன் உமா பார்வதியை உமா பார்வதி இதோ காணஞ்சாவடியை சேர்ந்த நம்ம எங்க கூத்து நடந்தாலும் வந்துருவாங்க போன் அடிச்சு கேட்டு. காணஞ்சாவடியை சேர்ந்த நம்மை போன்று நாடக ஆசிரியர் அண்ணார் வேலாயுதம். எங்கள் வேலாயுதா உன்னை கண்டு தரிசிப்பது போது மனம் வேதனைக்கு மேலே வேதனையாகுதே வேலாயுதா இப்போ சூரர்கள் கூட்டம் ஏறுவோடு அந்த பாலாவாடி வேலம் சென்றிருப்பது திரு தந்தூர். பங்குனி உத்திரையில் உந்தல் தேர் ஓட்டம் அங்க முழங்கிடும் எங்கில் உந்தல் பால் காவடி ஆர்பா வேலாயுதம் நம்மை பூண்டு நாடக ஆசிரியர். நம்ம எங்க கூத்து நடத்தாலும் வந்து பார்த்துட்டு எப்படா இருக்குன்னு கேட்டு போறவரு. நல்ல மனம் வேண்டும். கொடுப்பதற்கு மனம் வேண்டும். கொடுப்பதற்கு மனம் வேண்டும். கொடுக்கறவங்களை கெடுக்க கூடாது. நம்மளால முடிஞ்சா கொடுக்கலாம், நம்மளால முடியலாம் கொடுக்கலாம். வரி கொடுக்காம இருக்க கூடாது. வேலாயுதம் அன்னார் அவராலே நடுமேட்டுக்கு சேர்ந்த ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை கோபிநாதனுக்காக கொடுத்து கொண்டு நடப்பட்டுவாய் 50. ஆமா, அது அவர் வைக்க மனம் இல்லாதனால் எனக்கு கொடுக்கப்பட்டுருவாய். இல்லை நான் வச்சுக்கிறதுக்கு அங்க சாமியை பையில சாமி காட்டு. இப்படியாக பார்வதி வருவதை காண்க.